Hello aspirants, I am Sethupathi Velan from Keystone IAS Academy. So in the video, 6th test explanation of the especially current affairs. Our first question is census related 76th question. Consider the following statement and statement. Census is a union subject listed under entry of 69 of the union list in the 7th schedule of the constitution statement. Second the Registrar General and Census Commissioner can include caste related questions in the census schedule without amending the Census Act of 1948 which of the statement are given above are correct இதுக்கு answer both 1 and 2 தான். Census அப்படின்றது என்னது constitutionally placed in the union list under entry of 69 bringing it within the exclusive legislative domain of a parliament. ஓகேவா, இப்போ பார்லிமெண்ட் தான் என்னது சென்சஸ் அப்படின்றது யூனியன் லிஸ்ட். நமக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யூனியன் அப்படின்றது என்னது பார்லிமெண்ட் கேன் எக்ஸ்க்ளூசிவ்லி மேக் அ லாஸ். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்றது ஸ்டேட். கன்கரண்ட் அப்படின்றது போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே என்ன பண்ணலாம், லா மேக் பண்ணலாம். பட் அதில் ஏதாவது கன்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா யூனியன் கான்ஸ்டிடியூஷன் தான் என்னது ப்ரிவெல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்டு தான். ஸோ போத் 1 and 2. ஸோ 77th question, consider the following statement. India does not have a separate domestic law specifically governing refugees and refugee related matters are handled on a case by case basis அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா ரெஃப்யூஜி அப்படின்றது என்ன, இங்கே ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு இட் மேபி அது கிரிமினல் ஆர் எக்கனாமிக் அஃபென்ஸாக இருக்கலாம். அந்த அஃபென்ஸை பண்ணிட்டு அவங்க என்னது ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு என்னது தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லா இல்லை, அது கேஸ் பை கேஸ் தான் என்னது டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அண்டர் த ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எம்பவர்ட் டு டிடைன் அண்ட் டீபார்ட் ஃபாரின் நேஷனல் ஸ்டேயிங் இல்லீகலி இன் இந்தியா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் போத் 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் primarily aims to அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. Ensure that employees and employers are liable to pay social security contribution in only one country at a time அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் என்னது டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டபுள் ஜெப்பாடி மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB ஹேஸ் இஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் ஷாங்காய் அப்படின்ட்டு இருக்காங்க, சைனா. இது என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Members of NDB, that is New Development Bank, is open to all members of a United Nations including both borrowing and non-borrowing countries அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The combined voting power of a 5 founding BRICS, that is Brazil, Russia, India, China, அதுக்கடுத்து South Africa members in NDB is recorded to be at least 55% அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் 1, 2 and 3 ஆப்ஷன் டி. So next question, periodic labor force survey is conducted by which of the following organizations அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, இது என்னது சர்வே பற்றி கொடுத்துருக்காங்க. சர்வே அப்படின்னாலே நமக்கு என்னதான் தெரியும், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் தான் என்னது சர்வேஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் பப்ளிஷ்டு பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்றது என்னது ஒரு ஃப்ளாஷ் பப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, IMF என்னது கரண்ட் அஃபேர்ஸில் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீலங்காவுக்காக இருக்கட்டும், IMF என்னது நிறைய பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னது நம்மளோட இந்தியன் ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்றதுனால கொஸ்டின் மைட் ரிஃப்ளெக்ட் இன் த ப்ரிலிம்ஸ் 2026. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இன் இந்தியா ஆர் பெஸ்ட் டிஸ்கிரைப் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, privately pooled investment vehicle that raise funds from the sophisticated investor for investing as per defined investment policy அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒப்பீனியன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆர் பிளாட்ஃபார்ம் தட் primarily அப்படின்றாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, allow users to earn or lose money
லாஸ் மணி பேஸ்ட் ஆன் த கரெக்ட்னஸ் ஆஃப் தேர் ப்ரெடிக்ஷன் ஆன ரியல் வேர்ல்டு ஈவெண்ட். ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து என்னது நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் திஸ் அண்ட் தட் அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுல நம்ம வந்து வின் பண்ணிட்டோன்னா there is a possibility of earning money அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னது நாட் ரெகுலேட்டட் பை செபி. செபி அப்படின்றது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு அப்படின்றது இந்த செபி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து என்னது கண்ட்ரோல் பண்ணோம். ட்ரேடிங்லாம் இப்போ நம்ம வந்து என்னது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டு இந்த மாதிரி என்னது இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் வந்து என்னது செபி தான். இந்த செபி வந்து இது வந்து ரெகுலேட்டட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னது ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, ரீசென்ட்லி இது வந்து என்னது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஆரஞ்ச் எக்கானமினா என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்றது என்னது நாலேஜ் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் தட் இன்டகிரேட் கல்ச்சர், கிரியேட்டிவிட்டி, டெக்னாலஜி அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஆப்ஷன் டி தான் வந்து என்னதுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் சில்கா சிஸ்டம் ZSU-23-4 அப்படின்றது என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் அ செல்ஃப் ப்ரொஃபைல்டு ரேடார் கைடட் ஆன்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன் சிஸ்டம் மவுண்டட் ஆன ட்ராக்டு சேசிஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். It is designed to protect ground forces and armored vehicle from aerial threats. ஓகேவா, இது மெயினாக வந்து என்ன அப்படின்னா ஏரியல் த்ரெட்ஸ். ஏரியல் த்ரெட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஃப்ளைட். ஓகேவா, இப்போ ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்னது ஏரியல் த்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியல் த்ரெட்ஸுக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சில்கா சிஸ்டம் ZSU-23-4 வந்து என்னது டிசைன் பண்ணியிருக்காங்க. It employs advanced electro-optical system and radar to provide 360-degree air defense coverage both day and night அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து என்னது D 1, 2 and 3. நெக்ஸ்ட் ஒன் 86th அப்படின்றது கோல்டன் டோம் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் ரெஃபர்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்ற இது வந்து என்னது ரொம்ப ஃபேமஸான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னது இந்த இஸ்ரேல் பேலஸ்டீன் அப்படின்றது வந்து என்னது ரொம்ப வந்து என்னது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து என்னது பிட்வீன் ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து என்னது வார் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே அந்த டைமில் வந்து என்னது இஸ்ரேலோட அயன் டோமை பற்றி பேசாதவங்களே லிட்ரலி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இஸ்ரேலோட மொத்த அந்த வந்து என்னது அந்த யாருமே என்னது டிஃபென்ஸ், அதுதான் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் பேர் தான் அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த அயன் டோம் லைக் அந்த எப்படி இஸ்ரேலோட அயன் டோம் மாதிரியோ யூஎஸோட ஆஃப்டர் என்னது டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்த பிறகு கோல்டன் ட்ரம்ப் பற்றி நாங்கள் வந்து என்னது ஒன்று டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவுமே என்னது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஓகேவா, ஸோ அதுக்கு ஈஸியாக நம்ம வந்து என்னது ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி மல்டி லேயர்டு கிரவுண்ட் அண்ட் ஸ்பேஸ் பேஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் யூஎஸ். அதான் வந்து என்னது கோல்டன் டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் Hawk-Eye 360 technology recently seen in news is best described as which of the following அப்படின்ட்டு இருக்காங்க. ஹாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சி, a satellite based system that detect and geolocate radio frequency signal from space அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாக் அப்படின்னா வந்து என்னது தமிழில் பருந்து கழுதுக அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்தே நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் ஓரளவு வந்து கெஸ் பண்ணிடலாம் இது வந்து என்னது ஸ்பேஸ் ரிலேட்டட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. Next question, consider the following statement regarding IGLA-S missile system அப்படின்ட்டு இருக்காங்க. IGLA-S is a man-portable, shoulder-launched, very short-range air defense system that uses infrared homing to lock onto the heat signatures of an aerial target அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். IGLA-S can engage aerial target at range up to 6 km and altitude about 3.5 km, making it effective அகைன்ஸ்ட் ட்ரோன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் அப்படின்ன போது நம்ம ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ. ஆப்ரேஷன் ஹாக் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஆப்ரேஷன் ஹாக் அப்படின்றது என்னது நேஷன் வைட் ஆப்ரேஷன் பை சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு டிஸ்மேண்டில் குளோபல் சைபர் கிரைம் நெட்வொர்க் இன்வால்வ்ட் இன் ஆன்லைன் சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது தட்ஸ் லீட் பை சிபிஐ. நெக்ஸ்ட் வந்து என்னது மேட்ச் கொடுத்துருக்காங்க கன்வென்ஷன், அதுக்கு அடுத்தது பிரைமரி ஃபோக்கஸஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பேசல் கன்வென்ஷன் வந்து என்னது பேசல் கன்வென்ஷன்
ஸோ கன்வென்ஷன் அண்ட் ப்ரைமரி ஃபோக்கஸஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் பேசல் கன்வென்ஷன் அப்படின்றது கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் தேர் டிஸ்போசல், இதை பற்றி தான். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் அ மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்தது ரோட்டர்டம் கன்வென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்செப்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஹசார்டஸ் கெமிக்கல் அண்ட் பெஸ்டிசைட் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட் தான் வந்து என்னது ரோட்டர்டம் கன்வென்ஷன். அதுக்கடுத்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அப்படின்றது எலிமினேட்டிங் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் பற்றி வந்து இதுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லா மேட்சுமே என்னது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் டி 1 and 2 எல்லாமே என்னது இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2025 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, ஓகேவா, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தான் என்னது இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு இ மெத்தனால் ஆர் எலக்ட்ரோ மெத்தனால் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இ மெத்தனால் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கம்பைனிங் கிரீன் ஹைட்ரஜன் வித் கேப்சர்டு கார்பன் டை ஆக்சைடு மேக்கிங் இட் லோ கார்பன் எனர்ஜி கேரியர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். E-ethanol require entirely new fuel storage and transport infrastructure due to its high volatility and pressure requirement அப்படின்றாங்க. இது incorrect. Third one, apart from shipping, e-methanol and its derivatives can be used in road and air transport alternative to conventional fuel அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3. சாஹாயோக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அர்பன் புவர் வித் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் தான் என்னது இந்த இனிஷியேட்டிவ் பற்றி. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் சேட்டலைட் இன்டர்நெட் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. சேட்டலைட் இன்டர்நெட்டில் எது கரெக்ட் அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சேட்டலைட் இன்டர்நெட் சிஸ்டம் ரிலே ஆன் ஒன்லி சிங்கிள் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டுக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டைப்ஸ் ஆஃப் ஜீன் எடிட்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சொமாட்டிக் ஜீனோம் எடிட்டிங் இன்வால்வ்ஸ் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் நான் ப்ரொடக்டிவ் செல்ஸ் அண்ட் சேஞ்சஸ் மேட் த்ரூ திஸ் மெத்தட் ஆர் நாட் ஹெரிட்டபிள் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். germline genome editing targets reproductive cells or embryos or the genetic changes introduced through this method can be passed on the future generation. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் both 1 and 2. அதுக்கடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு ட்ராக்கோமா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இட்ஸ் ஸ்ப்ரெட் மெயின்லி த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இதுதான் வந்து என்னது இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு லிக்விட் கார்பன் ரிகார்டிங் லிக்விட் கார்பனை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்டர் நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கார்பன் டஸ் நாட் மெல்ட் இன்டு லிக்விட் ஸ்டேட் பட் டைரக்ட்லி சப்ளிமேட் இன்டு கேசியஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் கார்பன் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஸ்டடிட் இன் லேபரட்டரி கண்டிஷன் யூசிங் கன்வென்ஷனல் கண்டெய்னர்ஸ் இஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கார்பன் ஃபார்ம்ஸ் ஓன்லி அட் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் என்னது பாசிபிள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 only. வித் ரெஃபரன்ஸ் டு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி இட் ரெகக்னைஸ் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் டு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அப்படின்றது தான் என்னது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிதர்டு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லேட்டர் வந்து என்னது நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னது லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குமே என்னது இந்த அவார்டு கன்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ சி மட்டும் தான் என்னது இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, அட்டல் பென்ஷன் யோஜனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இதில் இன்கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் இன் த அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1 and 2 தான் வந்து என்னது கரெக்ட். ஏன் இது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். லாஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு கிரெடிட் கேரண்டி சிஸ்டம் ஃபார் ஸ்டார்ட் அப் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. The credit guarantee scheme for startup is implemented under the Ministry of Commerce and Industry to facilitate collateral-free debt funding to eligible startup. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Under credit guarantee scheme for startup, credit guarantee are directly provided to startup by the central government for loans taken from banks and financial institutions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி தான் வந்து என்னது இந்த ஸ்கீம் கீழே வந்து NCGCD தான் வந்து என்னது ப்ரொவைட் பண்ணுறாங்க, நாட்
பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஒன் ஒன்லி. தேங்க்யூ.